வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபெட்டிக் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த சோர்வு என்பது ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் தவிர்க்க முடியாதது. ஒரு வேலை நேரத்தில் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரையும் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலைக்கு நடுவில் வேலையோட பளுவு, வேலையோட சிரமம் அதெல்லாம் உட்கருத்தில் எடுத்துக்கொண்டமான நிச்சயமாக என்ன இருக்கும், சோர்வு என்பது தவிர்க்க முடியாதது. அந்த சோர்வை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும், சோர்வை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியும், இல்லை சோர்வை எப்படிலாம் குறைக்க முடியும், அளவு சோர்வோட இன்டென்சிட்டி இருக்கும் இல்லையா, அது எப்படி குறைக்கிறது அப்படின்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட்டு நிறைய வேலையை செய்திருக்கோம், நிறைய வசதிகளை செய்து கொடுக்கும் தொழிலாளர்களுக்கு. அந்த அடிப்படையில் ரெஸ்ட் பாஸ் கொடுக்கலாம், அப்புறம் நடுவில் காஃபி பிரேக் கொடுக்க முடியும். அப்புறம் காஃபி பிரேக் கூட நம்பர் ஆஃப் மினிட்ஸ் இருக்கே, அது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே காஃபி சாப்பிட்டுட்டு வரணும்னு இருக்கோம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரெஸ்ட் பாஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தொழிலாளர்களுக்கு அந்த சோர்வை குறைக்கிறதுக்கு வழி ஏற்பாடு செய்கிறோமோ அது அத்தனையும் அவன் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாகும். தொழிலாளியே தன்னுடைய ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் சண்டை பதிவில் பார்த்தோம் ஒர்க் வீக் அப்படின்னு பார்த்தோம். 5 அல்லது 6 நாளைக்கு வேலை செய்தால் 40 மணி நேரத்துலேருந்து 50 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யலாம். அப்போ 50 மணி நேரம் என்பது அந்த 50 மணி நேரத்தில் நிறைய அளவு பெரிய அளவில் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும், பெரிய அளவில் நம்ம ஒர்க் அவுட்புட் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, போன வாரத்தில் இருந்த 45 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருந்தது, இந்த வாரத்தில் அந்த 45 மணி நேரத்துக்கு என்ன ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் அளவுக்கு, அதாவது உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணணும், தொழிலாளர்களுக்கு போதுமான அளவுக்கு ஊக்கம் இருக்கணும். சில நேரத்தில் இந்த சோர்வு என்ன பண்ணும், அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னலி தே ஆர் வெல் பில்ட். எப்படின்னு கேட்டால் விருப்பப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க, அந்த வேலையில் நிறைய ஈடுபாடு இருக்குது. ஆனால் வேலையோட பளுவு, அந்த வேலையில் இருக்கிற சிரமம் அவங்களுக்கு என்ன செய்யுது, நிறைய அளவில் தொய்வு ஏற்படுத்துறது, சோர்வு வருது. அந்த சோர்வெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் சண்டை பதிவிலே பார்த்தோம், அந்த ஒர்க்கிங் ஏரியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு. அதோடு கூட ரெஸ்ட் பாஸ் ஒரு 1 ஹவரில் 10 நிமிஷம் போல, 2 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் அப்படி சொல்லி நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணினா இன்னொரு எம்ப்ளாயி அந்த ரெஸ்ட் எடுக்கும்பொழுது that work can be compensated. This will be between the understanding of the employees. அவங்களே இது ஒரு நிமிஷம் இருந்த வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த ரெஸ்ட் ப்ராசஸ் நிஜமாகவே ஒரு ஊக்கமாக கொடுக்கணும். அதனால ரெக்ரியேஷன் சென்டருக்கு போனோம்னா அவங்க இப்போ சோர்வு வேலை செய்கிறதுக்கு தான் சோர்வு இருக்குமே தவிர மற்றபடி அவங்க வேறு எதான ஒரு விளையாட்டில் அவங்கள ஈடுபடுத்தினா நிஜமாகவே ரொம்ப பெரிய அளவில் விளையாடுவாங்க, நல்ல அதில் ஒரு ஊக்கத்தை காட்டுவாங்க. ஏன்னா இந்த மொனாட்டனஸ் போர்டம்னு 2 வார்த்தை முதல்ல சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம். அந்த மொனாட்டனஸ் போர்டமும் நிறைய அளவு நம்மளோட ஊக்கத்தை அப்படியே பிளண்ட் பண்ணிடும். ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இது போல் சில சின்ன விஷயங்களில் ரெஸ்ட் பாஸு, காஃபி பிரேக்கு அடுத்தது சில நேரத்தில் ரெக்ரியேஷன், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி துளியான பாதிலேருந்து வெளியில் வந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஓரளவுக்கு சென்ற வாரத்தில் கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷனை காட்டிலும் இந்த வாரத்தில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். அதுதானே எல்லாரும் எதிர்பார்க்குறது, எல்லா மேனேஜ்மெண்ட்டும் அதான் எதிர்பார்க்கும். இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் த ப்ரொடக்ஷன்னு சொன்னால் அதுக்கு உண்டானவளுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அந்த இன்சென்டிவ்ஸ் என்ன கிடைக்கும், நிறைய அளவில் காயின்ஸ் போலவோ இல்லை ஓவர் டைம் வேலை செய்தால் அதுக்கு உண்டான மணி போலவோ தட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயியை மோட்டிவேட் பண்ணணும், எம்ப்ளாயியை ஊக்கப்படுத்தணும், தொடர்ந்து நல்ல சிறப்பான அளவில் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே இந்த ரெஸ்ட் பாஸு, காஃபி பிரேக்கு அப்படின்றத வித்தின் திஸ் 8 ஹவர்ஸில் லஞ்ச் பிரேக் கொடுக்குறோம், ரெஸ்ட் பாஸ் கொடுக்குறோம், அப்புறம் காஃபி பிரேக் கொடுக்குறது. ஒரு காஃபி பிரேக்கு, லஞ்சு, மறுபடியும் ஒரு ரெஸ்ட் பாஸு, காஃபி பிரேக்கு, எண்ட் ஆஃப் த டே அப்படி சொன்னால் இது எல்லாமே ப்ரொடக்ஷனை அடிப்படையாக மனசில் கொண்டு தான் அந்த மேனேஜ்மெண்ட்டை எம்ப்ளாயிக்கு நிறைய அளவில் பெரிய அளவில் உங்களுக்கு வசதிகளை செய்து தந்தால் என்ன ப்ரொடக்ஷன் என்பது தன்னால் அது மேலுக்கு வரும்னு எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் தெரியும், அது மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். அந்த அளவில் சோர்வு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஃபெட்டிக்னு சொன்னால் ஃபெட்டிக் எப்போ அது ஊக்கப்படுத்தணும்னா அந்த ஃபெட்டிக்னால் அவங்களோட ப்ரொடக்ஷன் லெவல், அவங்களோட எஃபிஷியன்சி, வேலை செய்கிற சாமர்த்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வு வரத்துக்கு முன்னாடியே அதை நம்ம ஃப்ரெஷ் பண்ணிட்டோமான அந்த தொய்வு டச் பண்ணாமே போயிடும்.
அந்த தொய்வுன்ற லெவலுக்கு வராமையே அது மேலே மறுபடியும் சுறுசுறுப்பான வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.